இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, தமிழ் அன்னைக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான நோக்கமே, தமிழ் மொழி எந்த அளவுக்கு சிறப்பான மொழி, தமிழர்கள் எந்த அளவுக்கு பெட்டராக வாழ்ந்திருக்காங்க இந்த உலகத்தில், அவங்களோட சிவிலைசேஷன் எப்படி, அவங்களோட நாகரிகங்கள் எப்படி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டே நான் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எத்தனையோ வீடியோ பண்ணியிருக்கேன். நிறையா பெண்களுக்காக, ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ்க்காக, மரங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தமிழ் அன்னைக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டே சர்ச் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மொழிக்காக கோயில் கட்டி வச்சுருக்கோம். நம்ம மொழியையே கடவுளாக கும்பிட்ற அளவுக்கு அப்போவே கோவில் கட்டி வச்சுருந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரொம்பவே பெட்டராக வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்த தமிழர்கள் எப்படி வீழ்ந்தாங்க, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, எதனால் அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தேடி பார்க்கும்போது நிறைய நாட்டில் வாழ்ந்துருக்காங்க. இந்தோனேஷியா, மலேசியா, மொராக்கோன்னு எக்கச்சக்க நாடுகள். அந்த வரிசையில் ஈழத்துலேயும் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஈழத்தமிழர்கள் வந்து பட்ட கஷ்டங்கள் வந்து நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அகதிகளாக வாழ்ந்தாங்க அப்படின்னாவே நிறைய உரிமைகள் கிடைக்காது. ஏன்னா ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்கிற உரிமைகள், ஒரு குடிமகனுக்கு கிடைக்கிற உரிமைகள் வந்து அகதிகளாக வாழ்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க மெடிக்கல் படிக்க முடியாது, லாயர் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அகதிகளாக இருக்கிறதுனால. 80,000 90,000 அகதிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்டர்நெட்டில் அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட்டா வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை விட கூடயும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் அவ்வளோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் பார்த்திங்கன்னா மெடிக்கலோ லாயரோ இந்த மாதிரிலாம் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்ஜினியரிங் படிப்பாங்க. இன்ஜினியரிங் படிக்கலாம், பாலிடெக்னிக் படிக்கலாம், அதுக்கப்புறம் கலை அறிவியல் இந்த மாதிரி அந்த பிகாமோ பிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கிறவங்க வந்து உண்மையிலே கண்டிப்பாக பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் இன்டர்வியூலாம் வேலைக்கு எடுப்பாங்க. அப்போது அவங்க ரெஃப்யூஜி அந்த அகதிகள் அப்படிங்கிறதுனாலவே நிறைய இடத்துல வந்து அவங்க நிராகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மை. நம்ம அவங்களுக்காக என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஒரு ஜாபுக்குன்னு போகிறாங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ சட்டம் நிறைவேற்றி இத்தனை பேரை நீங்கள் அகதிகளை வந்து வேலைக்கு எடுத்தே ஆகணும், அவங்களுக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கிட்ட சொல்லலாம். எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கீங்க. ஸோ நீங்களும் அவங்கள கொஞ்சம் வேலைக்கு கன்சிடர் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவங்கள 1-2 பேராவது வேலைக்கு எடுக்கலாம். நிறையா ஆனால் அரசாங்க சைட்லேருந்து உதவித்தொகை அந்த மாதிரிலாம் கொடுக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்களோட ஒரு அகதியாக இருக்கிறதுனால மெடிக்கல் படிக்க முடியல. ஸோ டாக்டர் படிக்கணும்னு நிறைய பேர் கனவு இருக்கலாம், ஆனால் படிக்க முடியல. லாயருக்கும் ஆக முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி அரசாங்கத்தை வலியுறுத்தலாம், நம்ம அட்லீஸ்ட் அதை பற்றி பேசலாம். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. இப்போது எனக்குமே இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் வந்து எதர்ச்சியாக தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி தான் பேசணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்றப்போ இவங்க படுற இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்களோட லைஃப்பை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்? அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்களும் இதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உண்மை. இதில் வந்து 80,000-90,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் அகதிகள். அதில் 40,000-30,000 பேர் வந்து இந்தியாவில் பிறந்தவங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஒருத்தங்களுக்கு பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைகள் வந்து அகதிகளாக கஷ்டப்படுது. ஸோ இந்தியா மண்ணில் பிறந்திருக்காங்க. நம்ம இந்திய அன்னை, நம்ம தான் அரவணைக்கணும் அவங்கள. என்ன தான் எப்படி தான் இருந்து பார்த்தாலும் அவங்களும் ஒரு உயிர் தான். நம்ம நாட்டை நம்பி இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டை நம்பி வந்திருக்காங்க, நம்ம நாட்டில் பிறந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும்? ஸோ ஏதாவது அவங்களுக்கு ஒன்று பண்ணலாம்ல. ஒரு எஜுகேஷனாவது அவங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்காக படிக்க விடலாம், அவங்களுக்காக ஒர்க் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தலைமுறைகள் வந்து
இப்போ ஒரு படிக்காங்கன்னு வச்சுப்போம், ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து இந்தியன் சிட்டிசன், ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வேலை கிடச்சினா அவங்களுக்கு கிடைக்கல, பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அவங்கள அகதியாக இருக்கிறதுனால அவங்க வேலை கொடுக்காம அனுப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, கூலி வேலை தான் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு அவங்களோட லைஃப் சர்டனிட்டி இருக்குல்ல, அவங்க லைஃப் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு பின்னாடி பேக்கப்பில் வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு நம்மளால கொடுக்க முடியலல்ல அவங்களுக்கு. அவங்களும் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக என்ன பண்ண முடியும், இப்போ ஒரு கூலி வேலைன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஸோ பைக் வாங்குறது, காரு, இந்த மாதிரி அவங்க லைஃபே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே கூலி வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க லைஃப் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நம்ம எந்த விதத்தில் என்ன பண்ண போகிறோம், ஒரு குடியுரிமை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம், அவங்கள நல்லா படிக்க வைக்கலாம். ஸோ படிப்பு தான் லைஃப்பை மாற்றும், அது 100% உண்மை ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குல்ல. தேர்தல் டைமில் மக்களுக்காக எவ்வளவோ வாக்குறுதி கொடுக்கீங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே. அந்த மாதிரி அந்த அகதிகளாக வாழ்கிற அந்த ஈழத்தமிழர்களுக்காகவும் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம்ல. ஒரு 10-15 கொடுக்கலனாலும் ஒரு வாக்குறுதி, அட்லீஸ்ட் ஒரு வாக்குறுதியும் அவங்களுக்காக கொடுக்கலாம்ல. அந்த மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம்ல. ஸோ அந்த மக்களுக்காகவும் நம்ம யோசிக்கலாம்ல, அட்லீஸ்ட் நம்ம அந்த மக்களுக்காக யோசிக்கலாம்ல. ஸோ எப்படி அவங்க லைஃப்பை வந்து நம்ம அவங்களுக்காக அந்த மீட்டு கொடுக்க போகிறோம், நம்ம அவங்களுக்காக என்ன பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல, நம்மளோட கடமை இல்லை. ஏன்னா அவங்க வந்து நம்மளை நம்பி, தமிழ்நாட்டை நம்பி, நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தெரியும், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு. ஸோ நாம் அவங்களுக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்டால் தான் குடியுரிமை கொடுக்க முடியும். ஸோ அவங்கக்கிட்ட வலியுறுத்தலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்காக எஜுகேஷனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து அரசாங்க சைட்லேருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அவங்களுக்காக ஏதோ ஒரு சட்டம் நிறைவேற்றி கொண்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். அந்த மக்களோட கஷ்டத்தை கருத்தில் கொண்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நல்லா படிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பண்ணலாம்ல. சத்தியமாக என்ன பேசுகிறேன்னு தெரில. அது வந்து யோசிக்கும் போதே அது அவங்க லீட் பண்ணுற லைஃப்பை வந்து பார்க்கும்போது உண்மையிலே மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அந்த தாய் போன்ற தலைவனை இழந்து வந்த அந்த மக்களுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியல. உண்மையில பண்ண முடியல. ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ என்னாலையுமே எதுவுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாவது அந்த அவங்களோட கஷ்டங்கள், அந்த மக்கள் படுற கஷ்டங்கள், ஸோ அவங்க அகதியாக இருக்கிறதுனால அவங்க லைஃப்பை வந்து ஒழுங்காக லீட் பண்ண முடியாமல் இருக்கிற அவங்களோட கஷ்டங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு பிரதராக நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்லா படிங்க, ஸ்போர்ட்ஸில் மேலே வாங்க, உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு மேலே வர ட்ரை பண்ணுவேன். ஒரு பிரதராக உங்கள் கூட வந்து நிற்க முடியல, உங்களுக்காக ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல பேச முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் பேச ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோமே, அவங்களுக்காக ஒரு சின்ன குரலாவது கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில். நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். உங்களோட லைஃப் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் ஒரு நாள் உங்களோட லைஃப் நிச்சயமாக மாறும். ஸோ இதுக்கு மேலே எனக்கு பெருசாக என்ன பேசுகிறதுன்னு தெரில. நான் வந்து அப்படி கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், அப்படிலாம் பேசல. அவங்களோட கஷ்டங்களை பார்த்தோன்னே ஸோ எனக்கு அப்படி பேசணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ இதில் யார் மனசாவது புண்பட்டுருந்துச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. ஸோ அவங்களுக்காக பேசணும்னு தோணுச்சு, மனசு கஷ்டமாக இருக்குதா.